கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு ஸ்பிரிச்சுவல் பிரிசன்ஸ் என்பது. உலக பிரகாரமான சிறைச்சாலைகளை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆவிக்குரிய சிறைச்சாலைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய சிறைச்சாலை என்பதை நான் திருமுறையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். முதலாவது, இந்த ஆவிக்குரிய சிறைச்சாலையினுடைய அந்த அடையாளங்கள் என்ன, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அடையாளங்கள் என்ன என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே மென்டல் ஆர் எமோஷனல் இதிலே காணப்படும். அதாவது மனநிலையிலே, உணர்ச்சிகளிலே காணப்படும். கவலை இருக்கலாம், அல்லது டிப்ரெஷன் மன அழுத்தம் இருக்கலாம், அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு விதமான ஆன்மீக சிறைச்சாலையாகும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வரை வாசித்து பாருங்கள். இந்த ஆவிக்குரிய சிறைச்சாலையிலே அவர்கள் அகப்பட்டதற்கு காரணம் என்ன? ஒருவேளை பாவமாயிருக்கலாம், அல்லது கீழ்ப்படியாமலா இருக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34 நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். சில சமயத்திலே அது தலைமுறையினால் ஏற்பட்டதாக இருக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை நாங்கள் சுமக்கிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக சமயங்களிலே இந்த ஆவிக்குரிய சிறைச்சாலையிலே நாம் அகப்பட்டதற்கு காரணம் நம்முடைய ஆவிக்குரிய குருட்டாட்ட தன்மையாகும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 4வது வாக்கியத்திலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அல்லது சிறைச்சாலையில் இருக்கிறீர்களா? ஆவிக்குரிய சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் வெளிப்படையான வாழ்க்கையிலே விடுதலை அனுபவித்தவர்களைப் போல காணப்படுவார்கள். ஆனால் உள் வாழ்க்கையிலே அவர்கள் அடிமைப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அருமையானவர்களே, அடையாளங்களை சொன்னேன். அதே சமயத்திலே இந்த ஆவிக்குரிய அந்த சிறைச்சாலையிலே அகப்பட்டிருந்தால் அதனுடைய விளைவுகள், அதனுடைய பாதிப்புகளை சொல்கிறேன். முதல் பாதிப்பு என்னவென்று சொன்னால், தொடர்ந்து நடைபெறுகிற நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தோல்வியாகும். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6 இதை நாம் வாசிக்க முடிகிறது. அநேகர் தங்களுடைய முயற்சிகள் அல்லது பணிகளிலே தோற்று கொண்டிருப்பார்கள். இந்த ஆவிக்குரிய சிறைச்சாலையில் உள்ளவர்களாலே அவர்கள் தொடர்ந்து முன்னேற முடியாது. அவர்கள் இருந்த இடத்திலே அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் 30 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தார்களோ அப்படியே இருப்பார்கள். உபாகம புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 6 நீங்கள் வாசித்து பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய சிறைச்சாலையின் அனுபவம் இருந்தால் அவர்களுக்கு வியாதிகள் காணப்படும். அதை மருத்துவ ரீதியிலே கண்டுபிடிக்க முடியாது. இதை லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 11-13 வாக்கியங்களை வாசித்தால் அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயத்தில் இந்த ஆவிக்குரிய அந்த சிறைச்சாலையில் உள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், பயங்கரமான கனவுகளும் பயங்கரமான அந்த உணர்வுகளும் அது காணப்படும். யோபின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 13-14 வாக்கியம் காணப்படுகிறது. அநேகர் என்னிடத்தில் சொல்வார்கள், ஐயா, அடிக்கடி பயங்கரமான கனவுகளும் காட்சிகளும் உணர்வுகளும் வருகிறதே, இது எல்லாமே இந்த ஆவிக்குரிய சிறைச்சாலையில் நாம் இருக்கிறோம் என்று பொருளாகும். அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து ஆண்டவராய் இயேசுவானவர் நம்மை விடுவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர் விடுவிக்கிற தேவன். உண்மையாகவே இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய சிறைச்சாலையிலிருந்து அல்லது ஸ்பிரிச்சுவல் பிரிசனிலிருந்து எப்படி வெளியே வரலாம்? வழிகளை நான் சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவருடைய வசனத்தை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியம். யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 32 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்திலே ஜெபத்திலே ஆழமாக அல்லது ஆக்கப்பூர்வமாக நீங்கள் ஈடுபடுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5 பேதுரு சிறையில் இருந்தபோது திருச்சபையார் ஊக்கமாக செபித்தார்கள். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய அந்த சிறையிலிருந்து வெளியே வர வழி என்ன? ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தை நாம்
வாழ்க்கையிலே அதை அப்ளை அல்லது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்ளை பண்ண வேண்டும். பிறகு ஆண்டவருடைய நாமத்தினாலே விடுதலையை அறிக்கை செய்ய வேண்டும். வெளிப்படுத்த விசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 11 இதை வாசிக்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அந்த சிறைச்சாலைந்து விடுதலை பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மிக பரிசுத்தத்திற்கும் கீழ்ப்படியுதலுக்கும் நாம் கடந்து வர வேண்டும். பரிசுத்தமும் கீழ்ப்படுதலும் இல்லாத சூழ்நிலையிலே நாம் ஆவிக்குரிய சிறையிலிருந்து விடுதலை பெற முடியாது. ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய விடுதலையை ஆண்டவராய் இயேசுவானவர் நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ரைட் அதாவது அது ஒரு உரிமை என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய விடுதலையாகும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விடுதலையோடு வாழுகிறீர்களா அல்லது ஆவிக்குரிய சிறையிலே அகப்பட்டிருக்கிறீர்களா? ஆவிக்குரிய விடுதலை ஆண்டவர் தந்து விடுவார். ஆனால் தந்து அவர் நம்மை வல்லமையாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை காத்து கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விடுதலை ஆண்டவர் தருகிறார், ஆனால் அவர்கள் காத்து கொள்வதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை எப்படி காத்து கொள்வது, எப்படி மெயின்டைனிங் பண்ணுவது, அதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வசனத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16 வாசிக்க முடிகிறது. அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆராதனையிலும் அவரோடு உள்ள உறவிலும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல அழைக்கப்படுகிறோம். சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3 வாசிக்க முடிகிறது. நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய உறவுகளையும் நாம் சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். அதே சமயத்தில் எப்போதும் ஆன்மீக வாழ்க்கையிலே விழிப்போடும் பகுத்தறிவோடும் காணப்பட வேண்டும். 1 பேதுரு புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 8-9 வாக்கியங்களை நான் வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய விடுதலையை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா அல்லது ஆவிக்குரிய சிறைச்சாலையிலே இருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு நானும் நீங்களும் பதில் சொல்ல வேண்டும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொரு விதமான மக்களும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய சிறைச்சாலைகளிலே அகப்பட்டு அவர்கள் ஆண்டவரை வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலே உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் வார்த்தையின் அடிப்படையிலே நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையிலே இந்த ஆன்மீக சிறைச்சாலையில் இருக்கிற மக்களை நீர் உம்முடைய வல்லமையான கரத்தினாலே விடுவிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த விடுதலையை அவர்கள் கடைசி வரை காத்து கொள்ளக்கூடிய கிருபையும் வல்லமையும் தார். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.